எப்ப பாரு ஏதாவது ஒரு ரீசன் காரணம் சாக்கு உண்மைங்கிறது ஒரு துளி கூட பேசவே மாட்டேற. பொண்டாட்டி சத்தியமா சொல்றேன், ஹரிச்சந்திரன் அம்மா கூட போய் சொன்னாலும் சொல்லுவாரு ஒரே, நான் இது வரைக்கும் உன்கிட்ட பொய்யே சொன்னதில்ல. ஐயோ மீண்டும் மீண்டும் பொய் தான் சொல்றேன். என் வாழ்க்கையில நீங்க உண்மையே பேச மாட்டீங்களா? பொண்டாட்டி நான் உண்மைதான் சொல்றேன் பொண்டாட்டி, புரிஞ்சுக்கோ. நேத்து வேலையில லேட் ஆயிடுச்சு, ஆனா வேலையை முடிச்சு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான் வந்தேன், வேற எங்கேயும் நான் போகல. இந்த மாதிரி திருந்த மாட்டாரு பாரு, திருப்பி பொய் தான் பேசுறாரு. 6 மணிக்கு வேலை முடியுது, ஆனா 11 மணிக்கு வீடு வந்து சேருங்க, கேட்டா எக்ஸ்ட்ரா வேலை செய்யறேன்னு சொல்றீங்க. ஐயோ இப்ப நான் என்ன சொன்னாதான் நீ நம்புவ? நீயே உன் அண்ணன் உன் சிசியா 3 பேரும் ஆளும் நிகழ்ச்சி பார்க்க போறேன்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். அத்தி எப்படி கஷ்டா கேக்குறா, இருந்தாலும் சமாளிப்போம். என்னை பார்த்து நான் ஆடல் மாடல் நிகழ்ச்சி பாக்குற ஆள் மாதிரி தெரியுதா? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு பேரோட கோயில நான் சரி பண்ணும், அதெல்லாம் விட்டுட்டு நான் பொறுப்புலாம் சுத்திட்டு சொல்றியா? ஆமா அத்தா பண்ணிட்டு இருக்கீங்க, அதனாலதான் சொல்றேன். இங்க பாருமா, உன் மனசுல ஓடுறதுக்குலாம் நான் பொறுப்பாக முடியாது. நான் நேத்து என் வேலையதான் செஞ்சுட்டு வந்தேன், இது உன் மேல சத்தியம். ஓ இப்ப நீங்க என் மேல சத்தியம் பண்ணி எனக்கு ஏதாவது ஆகணும், நீங்க போய் ஜாதியா ஆடல் மாடல் பாக்கணும், அதானே உங்க எண்ணம்? சத்தியமோட பண்ணிட்டேன், இப்ப கூட நம்ப மாட்டியா? எப்படிங்க நம்ப முடியும்? இந்த போட்டோவை பாருங்க, நீயும் ஒன்ன உன் சிசிய 3 பேர் ஆடலும் பாடலும் பாக்கிறது ஸ்டோரி வச்சிருக்கீங்க. ஐயோ இவ்வளவு நடந்து மண்டபத்தை கொண்டே மறந்துட்டேனே, என் கூட 2 வில்லறைகளை வச்சுட்டு கிட்ட தெரியாம போச்சு.